சிரில் அலெக்சாண்டர் சார் இன்னைக்கு ஐஜி அஸ்ராக்கருக்கு இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் வெளிப்படையாக வந்து என்ன ட்ரக்கை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லலை. பட் அவங்க வந்து ஏதோ ஒன்று வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. சார் இந்த அளவிற்கு இது பண்றது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பா அந்த பசங்களுக்கும் தெரியும். இது தெரிந்தே இதை செய்யக்கூடிய இடத்துக்கு போறாங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தில் அவங்க எதை பயன்படுத்தி இருந்தால் இப்படி செய்திருப்பதற்கான சாத்தியம் இருக்கு சார்? இல்லை, எதை எந்த பர்டிகுலர் ட்ரக் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பயன்படுத்தினாங்கன்றது நமக்கு தெரியாது. பட் ஆனால் அவங்க வந்து அந்த போதையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல மட்டும்தான் அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வந்து நிச்சயமா இது வந்து சாதாரண ஒரு கூலிப்போ இல்லை ஒரு கஞ்சாவோ மட்டுமே கிடையாது. அதற்கு மேல் உள்ள ஒரு ட்ரக் தான் அதை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்க முடியும். ஏன்னா அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. பொதுவாகவே நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அந்த என்ன விளைவுகள் வருதோ அதை மட்டுமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். உண்மையாலுமே நம்ம இதை பார்க்கணும்னா போதை இந்த கலாச்சாரத்துக்குள்ள பார்க்கணும்னா அதனுடைய அவைலபிலிட்டி, அது எப்படி வருது, அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுல இருந்து நம்ம எடுத்துட்டு போகணும். இப்போ இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலையுமே வந்து இந்த போதைப் பொருட்கள்ங்கிறது வந்து இந்த கலாச்சாரம் பெரிய அளவில் பரவி இருக்குது. அதே மாதிரி ரொம்ப இலகுவா ஈஸியா வந்து எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடியதா இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மறைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அந்த குழந்தைங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க இல்லை அந்த மாதிரி பார்வையோட மட்டும்தான் நம்ம வந்து பார்க்குறோம். முதல்ல நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும், இது வந்து தமிழகம் முழுவதும் இந்த போதை கலாச்சாரம்ங்கிறது வந்து இருக்குன்றதையும், அதுவும் சாதாரண போதை இல்லை, அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. நீங்கள் என்னைக்கு வந்து புகையிலையை வந்து கட்டுப்படுத்தாமல் விட்டீங்களோ அதில் அவங்க வந்து ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து புகையிலையிலேருந்து அடுத்தடுத்த ப்ராடக்ட்டுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அதனால போதைப் பொருள் அப்படிங்கிறது வந்து அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் மட்டும்தான் அவங்க இந்த மாதிரி வந்து பண்ண முடியும். இது வந்து வட மாநிலத்தவரை வந்து தாக்குனாங்க இல்லை வந்து ரீல்ஸ்க்காக தாக்குனாங்க அதெல்லாம் இல்லை. முழுமையாக போதையினுடைய அந்த கட்டுப்பாட்டில் அவங்க யார் இருந்திருந்தாலும் சரி, அது ஒரு தமிழ்நாட்டுக்காரர் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெண்கள் இருந்திருந்தாலும் சரி, ஒரு குழந்தை இருந்திருந்தாலும் சரி, இவர்களுடைய நடவடிக்கை அப்படியாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா முழுமையாக அவர்கள் அந்த போதையில் வந்து ஆட்படுறாங்க. நீங்க நிறைய பார்த்துருக்க முடியும். ஏன் இது வந்து நீங்க ஏதோ வட மாநிலத்தவர்னு சொல்றீங்க, இதே போதை ஆசாமிகள் காவல்துறையினரை வந்து தாக்கிய சம்பவம் நடந்ததா இல்லையா? வீடியோஸ் வந்ததா இல்லையா? அப்ப இங்க வந்து யாருங்கிறது பொருட்டு இல்ல, அந்த போதையை நீங்க போட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் வந்து வந்துடும். அந்த டார்கெட்டை நோக்கி அவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுல மிகப்பெரிய இன்னொரு பாதிப்பு என்னன்னா, இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதுல வந்து நிச்சயமா ரியாக்ட் பண்ணணும். ஒரு தனியா இருக்கிறாங்கன்னா அதுல இருந்து வெளியில வந்துடணும். இந்த மாதிரி குழுக்கள்கிட்ட மாட்டும் பொழுது வெளியில ஒடியாந்துடணும். ஆனா அங்க வந்து பெரிய கூட்டம் மற்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா நிச்சயமா இதை வந்து அவங்க தடுத்து வந்தாங்கன்னா இவங்க எல்லாம் அடங்கிடுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வீரம் வந்து அந்த போதையினுடைய வீரம் வந்து எப்போ இருக்கும்னா, இந்த டார்கெட்டை நோக்கி இருக்கும், அந்த டார்கெட் ஓட ஓட விரட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல சுத்தி வந்து அவங்கள வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா இவங்களால அதை சமாளிக்க முடியாது. ஊன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. நீங்க இந்த வீடியோல கூட பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல அந்த பையன் மட்டும் இல்லை, அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா சைட்ல அங்க வந்து ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிற அந்த ஷோல்டர் வந்து தெரியுது. அப்படின்னா நிச்சயம் நிறைய அந்த பேர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலா ரியாக்ட் பண்ணியிருந்திருக்கணும். அந்த ட்ரெயின்ல அந்த பையனுக்கு வந்து அவங்க ரியாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா இந்த 4 பேரும் அந்த பையனை இழுத்துட்டு போய் இந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்திருக்க வேண்டிய, வெட்டியிருக்க வேண்டிய நிகழ்வு வந்து நடந்திருக்காது. அப்ப அந்த ட்ரெயின்லயே வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்திருக்க முடியும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம மக்களுக்கும் அதுக்கான ஒரு பொறுப்புணர்வு இருக்கு. அதே மாதிரி காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இப்ப நல்ல ஐபிஎஸ் ஆபீசர் அவங்க அஷ்ராக் சார்லாம் வந்து நிறைய வேலைகள் செய்யறாங்க. ஆனாலும் கூட எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் யாரோ ஒருத்தர் வந்து இந்த டீமோட லிங்க் பண்ணக்கூடிய, அதாவது இந்த கஞ்சா வியாபாரம் நடக்குதுன்னா அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மோசமான ஒரு போலீஸ் அதிகாரி தான் அவங்களோட தொடர்புல இருக்காங்க. எந்த கஞ்சாவுமே எந்த போதைப் பொருளும் நிச்சயமாக தனியா வந்து காவல்துறையினுடைய உதவி இல்லாம அதை விற்க முடியாது. யாரோ வந்து ஒரு காவல்துறையில மோசமான ஒரு அதிகாரினால் தான் இருக்கு. அப்ப நல்ல அதிகாரிகள் வந்து அவங்களை கண்டுபிடிச்சு அதுல இருந்து களை எடுக்கணும். அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து அங்க இருக்கிறதுக்கான தகுதியற்ற நபர்கள் அவங்க இல்லாம அந்த கஞ்சா வந்து அந்த இடத்துல ஓடாது. அந்த போதைப் பொருள் வந்து நடக்கவே நடக்காது. இதை வந்து நீங்க எழுதி வச்சுக்கலாம். நீங்க எல்லாருக்குமே தெரியும், இது வந்து புதுசா எல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, இது வந்து நம்ம வந்து ஜீரோ கஞ்சா அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு வந்து அமைச்சர் சொல்றதும் அப்பாவு சார் வந்து இவர் சொல்றதும் வந்து ரொம்ப வேதனையா இருக்கு. இப்படி எல்லாம் வந்து தமிழகத்துல வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஏறுவது இது மாதிரி நீங்க வந்து ஏதோ அங்கெல்லாம் ஜீரோ கஞ்சாவே கிடையாது, நீங்க எங்கேயாவது காமிங்க பார்க்கலாம், விவசாயத்தை பார்க்கலாம்னு சொல்லி இப்ப காமிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க?
என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? அப்போ அதை பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதை செய்யணும். அதை விட்டுட்டு ஒண்ணும் கிடையாது. இப்போ சமீபத்துல இத்தனை மாசத்துல இப்ப இத்தனை வருடங்கள்ல இல்லாம கடந்த 3 மாதத்துல கிட்டத்தட்ட 50 ஹூகா பார்ஸ் வந்து சென்னை முழுவதும் புதுசா வந்து ஜெகஜோதியா வந்துட்டு இருக்கு. உள்ள போய் பார்த்தோம்னா 100கணக்கான பேர் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்படி இந்த பாருக்கு யார் அனுமதி கொடுத்தது? எப்படி? ஆனா பெர்மிஷன் இல்லையே சார். கிடையாது. ஆனா இன்னைக்கு சென்னையில எப்படி நடக்குது? 50 பார் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்களே 20 பாரை விசிட் பண்ணி இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் வந்து உட்கார்ந்து ஹூக்கா அடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி இது நடக்க முடியுது? எப்படி நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்க? சென்னை சிட்டிக்குள்ள சென்னை சிட்டிக்குள்ள சொல்றேன் நான். சோ இது நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்க தெரியாத மாதிரி மறைச்சிட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியுது. மக்கள் வந்து ரொம்ப நாள் வந்து நீங்க ஏமாளிகளெல்லாம் வச்சிட்டு இருக்க முடியாது. ஒரு அரசு உண்மையாலுமே மக்கள் மேல வந்து நம்பிக்கையோட இல்ல மக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா இதை வந்து தடுத்து நிறுத்தணும். மக்களும் வந்து என்ன பண்றாங்க, நிறைய ஈவன் சமூக பணியில் இருக்கக்கூடிய சோசியல் ஒர்க்கர்ஸ் கூட வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தா ஒரு மாதிரி, ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தா ஒரு மாதிரி. இப்ப இவங்க வந்து என்னன்னா அரசியல் கட்சிகள் சார்ந்து இயங்குறது தான் பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. எங்களோட ஏஎம்கே கவர்மெண்ட் இருந்தப்போ நாங்க வந்து போராடிட்டு தான் இருந்தோம். அப்போ எங்களோட இருந்த சமூக பணியாளர்கள், என்ஜிஓஸ், மீடியா பர்சன்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட் பத்தி பேசுறதுக்கு தயங்குறாங்க, பயப்படுறாங்க. ஏன் இது பிரச்சனை என்ன? அப்போ ஒரு காலத்திலேயே நம்மளால வந்து இந்த போதையை வந்து விட்டு ஒழிக்க முடியாது. இந்த போதையை வந்து முழுமையாக ஒழிக்கணும்னா கட்சி பாகுபாடற்று இது நம்ம சமூகம் சார்ந்த பிரச்சனை, நம்மளுடைய இளைஞர்கள் சார்ந்த பிரச்சனை, குழந்தைகள் சார்ந்த பிரச்சனை. அதை வந்து நம்ம வந்து இந்த கட்சிகளை எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து போராடணும். நம்ம அதை நிப்பாட்டுறதுக்கான ஒரு முன்முயற்சி எடுக்கணுமே தவிர கட்சி சார்ந்து பணி செய்யறதை வந்து ஒரு காலத்திலையும் பண்ண முடியாது. எல்லாருமே அந்த மணிக்கு வந்து அதுதானே சூழல். வருஷத்துல ஏன் இதை நிப்பாட்ட முடியலன்னா இதுதான் பிரச்சனை. ஓகே ஓகே. அதனால போதை தான் இதுக்கெல்லாம் காரணம். நீங்க அதனுடைய விளைவுகளை மட்டும்தான் பாக்குறீங்க. அங்க பண்றாங்க இவங்க மட்டும் இல்லைங்க. இப்ப நீங்க வந்து அது தாயா இருந்தாலும் சரி, தங்கையா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, போதை போட்ட நபர்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கும்போது எதை வேணாலும் செய்வார்கள். அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு விஷயமா இன்னைக்கு வந்து போதைப் பொருள் வந்து மாறி போயிட்டு இருக்கு. சாதாரண போதையில ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீம்ல வந்து நின்றுட்டு இருக்கு. அப்ப அதை தடுக்கணும்னா அதற்குரிய ஒரு இதோட இருக்கணும்ல. இன்னைக்கு அந்த வீடியோஸே அந்த ரீல்ஸ் வந்து போடுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து சைபர் கிரைம் இருக்கா இல்லையா? அந்த ரீல்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல வந்து இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்கு. எப்படி ஏன் உங்களால அதை பண்ண முடியல? ஏன் அது என்ன அது என்ன பிரச்சனை? அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னதான் நடந்துட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில்? என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க. இன்னைக்கு இப்ப ஹெல்த் மினிஸ்டர் சொன்னது ராங் ஸ்டேட்மெண்ட். ஹெல்த் மினிஸ்டர் சொன்னது வந்து பொறுப்பற்ற ஒரு செயல் சார். நாட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இதே ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட இந்த புகையிலை பொருட்கள் வந்து கம்ப்ளீட்டா வந்து பேன் பண்ணுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் புகையிலை பொருட்கள் கம்ப்ளீட்டா பேன் பண்ணிருக்காங்களா? இல்ல. அது வந்து வரக்கூடிய மே மாசம் 23ஆம் தேதி வரைக்கும் தான் பேன் இருக்கு. டெம்பரவரி பேன் தான் இருக்கு, பெர்மனன்ட் பேன் கிடையாது. அவர்கிட்ட வந்து நாங்க வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அவர் வாங்கி அப்படியே டிபிஎஸ் கொடுத்துட்டு போயிட்டு இது என்னமோ இந்த ஏதோ பெர்மனன்ட் பேனா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். அவருக்கு அதை நின்று பார்க்கறதுக்கு அது என்னன்னு சொல்றது கேட்கறதுக்கு கூட அவருக்கு டைம் இல்லை. என்ன அப்புறம் ஹெல்த் என்னதான் பண்றீங்க? என்ன இது ஹெல்த் கிடையாதா? இது வந்து மக்களுடைய சுகாதாரம் கிடையாதா? இது வந்து பிரச்சனை கிடையாதா? சுகாதாரத்துடைய பிரச்சனை கிடையாதா? இன்னைக்கு புதுசா வரக்கூடிய பிரச்சனையை வரைக்கும் நாங்க வந்து சொல்றோம். ஆனா அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட தயாரா இல்ல. அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது? இது வந்து சம்மந்தமே இல்லாத பிரச்சனை மாதிரி அமைதியா இருக்கிறாங்க. நாளைக்கு அதனால பாதிக்கப்படுறது யாரு? இளைஞர்கள் தானே, நம்ம தமிழ் மக்கள் தானே. அப்ப நீங்க அதை பத்தி ஏன் கவலைப்படாம நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது அது குறித்த ஒரு புரிதலும் இல்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சார். நீங்க எவ்வளவு நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஓகே தான். ஏன் இது காது கொடுத்து கூட கேட்க முடியாத பிரச்சனையா? ஒரு சின்ன ஒரு காது கொடுத்து கேட்டு என்னன்னு கூட உங்களால புரிஞ்சுக்கிறதுக்கு கூட உங்களால முடியாதா? அப்படி என்ன நீங்க பிஸியா இருக்கிறீங்க? அப்படி என்ன வேற என்ன வேலை செய்றீங்க நீங்க? இது வந்து இது பிரச்சனை கிடையாதா? இது மக்களுடைய பிரச்சனை கிடையாதா? அது புரியுது சார், புரியுது. சிரில் அலெக்சாண்டர் சார், இதில் இந்த 17 வயதுக்கு உட்பட்ட பசங்க அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு பையன் மட்டும் வீட்டுக்கு பெற்றோருக்கு கூட அந்த பையன் படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு, மீதி இருக்கிற பசங்க அவங்க வந்து அவங்களுடைய அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயே வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பல பேர் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க பசங்க. நாம் பார்க்கும்போது அந்த பசங்க ஓரளவு வறிய நிலையில் இருக்கக்கூடிய பசங்க தான் அப்படிங்கிற ஒரு அந்த பின்புலத்தை நம்மளால் உணர முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் சார். மீஞ்சூர் மாதிரியான ஒரு பகுதியில், திருவாலங்காடு மாதிரியான ஒரு பகுதியில், திருத்தணி மாதிரியான ஒரு பகுதியில் மிக சகஜமாக இவங்களுக்கு ஒரு ட்ரக் கிடைச்சிருக்குது. இவங்க லிக்கரை வந்து பாட்டிலோட வச்சுக்கிட்டு வீடியோ போட்டிருக்கிறானுங்க. அந்த பசங்க ரொம்ப சகஜமாக குடிக்கிறானுங்க. அந்த பசங்க அந்த 15-16 வயசு பசங்க. கூடுதலாக அவங்க வெறும் எப்படி சொல்றது, டாஸ்மார்க்ல விற்கப்பட்ட ஏதோ ஒரு மது வகையை தான் குடிச்சிருக்காங்க அப்படின்னா அதை போலீஸ் சொல்லியிருப்பாங்க.
ஆனா அதை சொல்லலை. அதை சொல்லாம கடந்து போனதுனால அவங்க வேற ஏதோ ஒரு போதை வஸ்தை பயன்படுத்தியிருக்காங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. இது ரொம்ப சகஜமாக கிடைக்கக்கூடிய ஒன்றாக இங்க இருக்கு அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலமாக உறுதிப்படுத்தலாமா சார் நம்ம? நிச்சயமா சார். இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெண்டா பிரிச்சிடணும். இன்னும் வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி சம்பவங்கள் இது இதுக்கு முன்னாடி வந்து பெரிய அளவில் நடக்கல, இப்ப நடக்க ஆரம்பிக்குது. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இது சகஜமா நடக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் காட்டுது இது. ஆமா. அப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் பேசுறோம், நம்ம மற்ற சட்டங்கள் என்ன சொல்லுது, இது என்ன, இதெல்லாமே பேசுறோம். ஆனா இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. எப்படி இந்த குழந்தைகள் வந்து இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானாங்க, எப்படி அந்த பொருள் வந்து அவர்களுக்கு வந்து கிடைச்சது, எப்படி இவங்களால வந்து எந்த விதமான ஒரு அந்த போதையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்தாலும் எப்படி அவங்களால ரொம்ப இலகுவா வந்து அந்த மாதிரி வந்து எந்த விதமான மனிதத்தன்மையும் இல்லாம வெட்ட முடியுது அப்படிங்கிற அந்த ஒரு பின்னணியும் நம்ம வந்து பார்க்கணும். புரியுது. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இன்னைக்கு போதைப் பொருள் வந்து எப்படி கிடைக்குது அப்படிங்கறது இப்ப அவரு நம்ம முன்னாள் காவல்துறை அவங்க கூட சொல்லியிருந்தாங்க. அது வந்து கண்டுபிடிக்கப்படணும், எப்படி அவங்களுக்கு என்ன பொருளை பயன்படுத்தினாங்க, யார் அதை வந்து விற்பனை செஞ்சாங்க, யார் மூலமா வந்தது. நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் இவங்களை நம்ம போக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இது வந்து சட்டப்படி என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுமோ அது நடவடிக்கை எடுப்பாங்க, அதை பண்ணுவாங்க. ஆனா இதற்கு காரணமாக இருந்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது, அதனுடைய ஊற்றுக்கண் வந்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு யார் அதை வித்தது, எப்படி கிடைச்சதுங்கிறத கொண்டு வரணும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க். அது நம்ம வேலை செய்யலைன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய சம்பவங்களை வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம். அதே மாதிரி எப்படி அவங்க அப்படி வெட்டுறாங்கன்னா நிறைய இன்னைக்கு திரைப்படங்கள்ல வந்து இது வந்து ஒரு சகஜமான ஒரு விஷயமா போயிடுச்சு. அப்ப இந்த விக்ரம் சொல்லிட்டு 700 கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து லாபம் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல வந்து நாங்க ஆர்டிஐ போட்டு கேட்டிருந்தோம், எவ்வளவு இடத்துல நீங்க போதைப் பொருளை காமிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது 144 இடத்துல வந்து நாங்க போதைப் பொருளை காமிச்சோம்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ரிப்போர்ட் அந்த டைம் லைனோட கொடுத்திருந்தாங்க. அந்த டைம் லைன்ல எத்தனை செகண்ட்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் கூட்டி பார்க்கும்போது 33 நிமிஷம் வெறும் வந்து இந்த போதைப் பொருளை மட்டும் காமிச்சிருக்காங்க. நீங்க படம் எடுத்தது எதுக்கு படம் எடுத்தீங்க? நீங்க அந்த படத்துல என்ன இருக்கு? வன்முறையை வந்து முழுமையா காமிக்கிறீங்க, போதைப் பொருளை வந்து முழுமையா காமிக்கிறீங்க. இப்படி ஒரு படத்தை பார்க்கக்கூடியவங்க இந்த குழந்தைகள் வந்து எப்படி அதுல வருவாங்க? அப்ப நம்ம சமூகம் வந்து அதை கேட்கலையே, நம்ம அதை தானே போய் கொண்டாடி 700 கோடி ரூபாய் அவங்களுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தோம். ஸோ அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பின்னணியில் இருக்கக்கூடிய அதனுடைய ஊற்றுக்கண் என்ன அப்படின்றத பார்த்து நம்ம மாத்தாத வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி இட்லி கடைன்னு ஒரு படம் தமிழ்நாட்டில் வந்து எலக்ட்ரானிக் சிகரெட் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த படத்துல வந்து இட்லி கடையில வந்து எலக்ட்ரானிக் சிகரெட்டை ஸ்மோக் பண்றதை காமிக்கிறாங்க. சரி, நம்ம அமைச்சர் வந்து குழந்தைங்களெல்லாம் கூட்டு போய் அந்த படத்துக்கு போய் காமிச்சாரு. எந்த படத்துக்குன்னா இட்லி கடை. என்ன சொல்ல வராங்க, என்ன புரிதல் இருக்கு? நீங்க வந்து ஒரு ஹெல்த் மினிஸ்டர் இல்லையா? எப்படி போய் ஒரு எலக்ட்ரானிக் சிகரெட் ஒரு வைலேஷன், அந்த படத்துல ஒரு வைலேஷன் இருக்கு, அது நாங்க கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்கிறோம், அந்த படத்துக்கு குழந்தைங்களை கூட்டி போய் காமிக்கிறேன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம எங்க இருக்கிறோம்? அப்ப மக்களுக்கு வந்து படம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேண்டப்பட்டவங்க படம் எடுத்திருப்பாங்க, அதனால போயிருப்பாரு. அதுதான் சொல்றேன். இப்போ நம்ம மக்கள் வந்து அந்த புரிதல் வந்து இல்லையே, எந்த அளவுக்கு இந்த இவங்களெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறோங்கிறது இருக்குல்ல. அப்ப உண்மையாலுமே வந்து மக்கள் மீது நம்பிக்கை கொண்டு மக்கள் வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து பாதுகாக்கணும்னு சொன்னா இவங்க கையில இருக்கு, அதிகாரம் இவங்க கையில இருக்கு. இவங்க வந்து நீங்க அப்படி பண்ணுங்க பண்ணுங்கலாம் சொல்ல, உங்க கையில இருக்கு ஒரு சட்டத்தின் மூலமாக ஒரு அது உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி தடை செய்ய முடியும். தமிழ்நாட்டில் இந்தியாவுக்குள்ள வராத ஒரு ட்ரக்கை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னும் குறிப்பிட்ட ஒரு மாசத்துக்குள்ள வந்துடும் சொல்லி கம்ப்ளைண்ட் எல்லாமே கொடுத்துட்டோம், எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டோம், எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அதை பத்தி ஒண்ணுமே இல்லாமல் அது அப்படி ஒண்ணு நடக்கிறதே இல்லாம இப்போ ஒரு மாசத்துக்கு அப்புறம் நிச்சயமா அது வரும், அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? அப்போ மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். அது எந்த கட்சியில இருந்து வந்தாலும் சரிதான். நல்ல தலைவர்கள் மக்களுடைய நலன் சார்ந்து இருக்கணுமே தவிர இவங்க வந்து எல்லாருமே வந்து சுயநலமாக இருந்துட்டு இதை பத்தி கவலைப்படாம இருக்கிறது வந்து ஒரு பெரிய பாதிப்பை தான் உருவாக்க வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்க நிறைய நிகழ்ச்சிகள் பண்ண போறீங்க. அந்த மாதிரி அடிக்கடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா சூழல் அப்படிதான் போயிட்டு இருக்குது. 4 பேர் தான் சொல்லணுமா சார்? நான் நிகழ்ச்சி முடிக்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான். இது ஏதோ அரசனுடைய பிரச்சனை இல்ல யாருடைய பிரச்சனை இல்லை, இது பொதுமக்களுடைய பிரச்சனை. எல்லாருடைய எந்த கட்சி சார்பும் இல்லாம நம்ம எல்லாருமே வந்து உடனடியாக இது சம்பந்தமான விஷயங்களை நம்ம இறங்கணும், அதற்கான நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும். இது எங்கேயோ யாருக்கோ நடந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா இது ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் நடக்கும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.